அவன் இயேசுவின் இடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்துக்காக வந்திருக்கிறாய்? சோ அவனோட மைண்ட் செட்ல ஆண்டவர் எப்படி இருந்தாருன்னா ஒரு போதகரா இருந்தாரு. அவன் வந்து அந்த போதகர் அப்படின்னும் போது அது ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இல்லைங்களா? ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது போதகரை விட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இப்ப ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ என்ன அப்படி பார்த்து ரபின்னு ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நீ என்னை யோசிக்கிற. ஆனா நான் உன்னை சொல்றேன், நீ என்னை காட்டி கொடுக்க போற, நீ எனக்கு என்ன செய்ய போற, நீ எனக்கு என்ன செஞ்சிருக்க, அதெல்லாம் எனக்கு விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீ என்னை பத்தி பின்னாடி போய் நீ என்ன பேசிட்டு வந்த, என்ன நீ எனக்கு செஞ்சுட்டு வந்த, அதெல்லாம் எனக்கு விஷயம் கிடையாது. இன்றைக்கும் இந்த சூழ்நிலையும் இதே நேரத்திலும் நீ எனக்கு சிநேகிதன் தான். எவ்வளவு ஒரு உன்னதமான அன்பு பாருங்க. அவர் அந்த இடத்துல சீஷனேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்து, நீ எப்படி இருந்தாலும் நான் உன்கிட்ட க்ளோஸா தான் உன்னை நினைக்கிறேன், உன்னை க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் வைக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த மறுமொழியில அந்த வசனத்தை இங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். இதுதான் அந்த அனாதி சிநேகம். அந்த நேரத்துல யூதாசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு,